சாமி, வணக்கம் சாமி. என் பேரு மீனாட்சி. 10 நாளைக்கு முன்னாடி என் கல்யாண விஷயமா உங்ககிட்ட குறி கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் என் கல்யாணம் நடந்தது. இப்ப உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். அடிக்கடி ஆருடம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை தயவு பண்ணி கேட்கிறேன் சாமி. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. கேளுமா. என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுமா? மீனாட்சி என்ன கேட்கும்னே தெரியலையப்பா. எனக்கு தெரியும். உன்னோட இஷ்ட தெய்வம்? மீனாட்சி. பிடிச்ச நேரம்? பச்சை. என்ன சாமி? உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அமையும், கவலைப்படாத. வாழ்க்கை என்ன ஆகும் சாமி? என்ன வேட்டையா சிரிக்கிறாரு? கேள்வியை சுருக்கமா கேளு. புரியலையே சாமி. வாழ்க்கைன்றது கடல். நீ கடலை பத்தி கேட்காத, அதுல உள்ள ஒரு நீர் துளியை பத்தி கேளு. சாமி, நான் என் மனைவி கூட சேர்ந்து வாழலாமா இல்ல அவங்கள பிரியலாமா? நீங்க தான் சாமி சொல்லணும். ஒன்னுல இருந்து 10க்குள்ள ஒரு எண்ணெய் சொல்லு. 6. பிடிச்ச பூவு? ரோஜா. பிடிச்ச நேரம்? கருப்பு. பிரியணுமா சாமி? உன்னோட பிரியமானவளை ஏன் பிரியணும்னு நினைக்கிற? சாமி, உன் வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே வந்திருக்கா, அவளை ஏன் ஒதுக்கணும்னு நினைக்கிற? அவ உனக்கானவ. உன் கூடவே வச்சு வாழ்றதுக்கான வழியை பாரு. விலைக்கு போகணும்னு எண்ணவே எண்ணாத. முடிவெடுத்துட்டேன். என்ன? என்னடா முடிவெடுத்த? மீனாட்சி தான் என் பொண்டாட்டி. என் மீனாட்சியை எப்படி நான் ரசிச்சு ரசிச்சு காதலிச்சேனோ அதே மாதிரி ரசிச்சு ரசிச்சு மீனாட்சி கூட வாழ போறேன். கரெக்ட். சூப்பர். இதத்தான் உன் மரமண்டைக்கு புரியுற மாதிரி இவ்வளவு நேரம் போராடி போராடி சொல்லிட்டு இருக்கேன். அத்தை, புருஷன் வெளியில போயிட்டு வந்தா பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க? மல்லிகைப்பூ. அதோட சேர்த்து அல்வாவோட வரேன். ரெடி வேட்டையா?